ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க பிஸியா எங்க கிளம்பிட்டுருக்கிறோம்னு பார்த்தீங்க அப்டின்னா, மூணார் கிளம்பிட்டுருக்கிறோம். ஸோ மூணார் வந்து எதுல போப்போறோம்னு பார்த்தீங்க அப்டின்னா, பஸ்ஸில போப்போறோம். பஸ்ஸு எங்கேருந்து அப்டின்னா, கிளாம்பாக்கத்தில வந்து 9 மணிக்கு பஸ்ஸு. அதனால வீட்லேருந்து ஒரு 8:30 அந்த மாரி டைம்லயே வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஏன் அப்டின்னாக்கா, உங்களுக்கு 15 மினிட்ஸ் பிஃபோரா வந்து அ பஸ் ஸ்டாண்ட வந்து ரீச் பண்ணிருங்க அப்டின்னு சொல்லிட்டு டிராவல் சைட்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன்படி வந்து 8:45லாம் வந்துட்டோம். ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துட்டு, இப்ப தான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போப்போறோம். இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்களுடைய முதல் ட்ரிப்பே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மூணாறுக்காக கிளம்புறோம். ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்பியிருக்கிறோம். ஸோ மூணாறுல போப்போறோம், எங்கெங்க போப்போறோம், என்னென்ன பார்க்க போறோம் அப்டிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்பியிருக்கிறோம். ஸோ கிளாம்பாக்கத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் அதுவும் கூட. இதுதான் வேட்டையராஜா அரண்மனையா அப்படின்னு பார்க்குற மாதிரி இந்த புதுசா கட்டுன கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோமா, ஸோ அப்படியே எங்கெங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு பொறுமையா தான் போனோம். அ உள்ள வரதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கங்க சைன் போர்டு வச்சிருக்காங்க. எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு போணும் அப்படிங்கிறதுக்கான சைன் போர்டு வந்து அங்கங்க இருக்குது. அதே மாரி ரெஸ்ட் ரூம் போணும் அப்படின்னா, அங்கங்க சைன் போர்டு வச்சிருக்காங்க. நாங்க கிளம்புனது வந்து வீக் டேஸ்ல தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. அதுலயும் இந்த பிரைவேட் பஸ்லாம் நிக்குது பாருங்க. அந்த இடத்துல தான் அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு. பஸ் வரக்கூடிய பிளாட்ஃபார்ம்ல தான் நின்னுட்டுருந்தோம். ஸோ நாங்க புக் பண்ண நேம்லயே வந்து ஒரு பஸ் வந்துச்சு. உடனே பேக்கெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் கேட்டாக்க, "இல்ல இது மூணார் போற பஸ் இல்ல" அப்படின்னு சொல்ட்டாங்க. சரின்னு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அதுக்குள்ள அந்த பஸ்ஸும் வந்துருச்சு. ஸோ எதுக்கும் இதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் பிளேட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா லக்கேஜ் எல்லாத்தையுமே போட்டுட்டு பஸ்ஸுக்குள்ள போயாச்சு. மூணாருக்கு வந்து சென்னையிலேருந்து மேக்ஸிமம் வந்து பிரைவேட் பஸ் தான் வந்து அவைலபிளா இருந்துச்சு. ஸோ, அதில நாங்க கிளம்புற டைமிங்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாரி இந்த பஸ்ஸ வந்து புக் பண்ணியிருந்தோம். அதுலயும் லோயர் பெர்த் வந்து புக் பண்ணியிருந்தோம். லோயர் பெர்த்து அப்டின்னாக்கா, ஒரு சேர் போட்டு உட்கார ஹைட்ல வந்து பெர்த் இருக்குன்னு பார்த்தாக்கா வந்து தரையோட தரையா இருந்துச்சு. எல்லா பஸ்லயுமே வந்து இந்த மாரி தான் இருக்குமா அப்டிங்கிறது எனக்கு தெரியல. பெர்த்ல வந்து உள்ள வந்து டிவி வச்சிருக்காங்க. அப்புறமா வந்து ஏசி யூனிட்டு, ஸோ யூஎஸ்பி சார்ஜரு, ஆ ரீடிங் லைட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. 2 பில்லோ, அதே மாரி 2 பெட்ஷீட்டு இது எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சொன்னா நம்ப மாட்டீங்க. இது வந்து வீட்லயே பண்ண சாப்பாடு தான். கடையில வாங்குனது கிடையாது. அ என்னலாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தோம் அப்படின்னா, சப்பாத்தி, அப்புறமா வந்து பன்னீர் கிரேவி. ஸோ இது எல்லாமே வந்து வீட்லயே பண்ணியிருந்தோம். கிளம்புன அவசரத்தில வீட்லேருந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிறனால, அப்படியே பார்சல் கட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். வீட்ல அந்த டப்பால போட்டு, அது மட்டும் இல்லாம தயிர், வெங்காயம், அதில வந்து வெள்ளரிக்காய், கேரட்டு இது எல்லாமே போட்டு, ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் சாப்பிட்றதுக்காக. ஸோ அதையும் பஸ்லயே வச்சு சாப்பிட்டும் முடிச்சாச்சு. ஆ ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. பட் இதையே வீட்ல வச்சு சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுருந்துருக்கலாம். பொறுமையா சாப்பிட்டுருந்துருக்கலாம். நல்லா டேஸ்ட்ட ருசிச்சு சாப்பிட்டுருந்துருக்கலாம். பட் அதுக்கான நேரம் இல்ல. அடுத்த நாள் காலையில ஒரு 6:45 அந்த மாரி டைம்ல வந்து தேனிய வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இறக்கி விட்டு போயிட்டாங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல. அங்கேருந்து தான் வந்து டெம்போ டிராவலரோ, இல்ல வேனோ, இல்ல ஜீப்போ எதுவோ ஒண்ணு கிளம்பும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ அந்த இடத்துல வந்து இறக்கி விட்டுட்டாங்க. மூணார் போறவங்கள. ஒரு 40, 45 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் டிராவலருக்காக. ஸோ டிராவலர்ல வந்து எல்லா லக்கேஜையும் போட்டு முடிச்சுட்டு, அ அவங்க வந்து இன்னும் 2 பஸ் வர வேண்டியிருக்குது. அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில வர்றவங்களும் வந்து மூணார் போறவங்கலாம் வந்ததுக்கு அப்புறமா வந்து டிராவலர் எடுத்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. தேனியிலேருந்து கிளம்புன டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7:45 அந்த மாரி டைம்ல கிளம்புனோம். ரோடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்குது. ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாரி எதுவுமே கிடையாது. பட் ஆனா நெறைய பெண்டு வந்து நெறைய இருக்குது. அதில மட்டும் நம்ம கேர்ஃபுல்லா வந்துக்கணும். மத்தபடி ரோடு எல்லாமே சூப்பரா இருக்குது. போடி நாயக்கனூர் அதுவரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோடு வந்து இந்த மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ரோடு வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வேன்ல போகும்போதே அந்த மேகம்லாம் இறங்கி வரத பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா பார்டரு. இந்த இடத்துல வந்து நெறைய ஜீப் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மூணார்லேருந்து வரது, அதுக்கப்புறமா மூணாருக்கு போறது, இந்த மாரி ஜீப் வந்து நெறைய போயிட்டு இருந்துச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா, போற வழியிலேயே மூணார் போற வழியிலேயே ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு இடத்துல வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டுனாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்து, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அலோ பண்ணாங்க. இந்த மாரி போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வியூ பாயிண்ட்டு, சைட் சீயிங்லாம் இருக்குது. ஸோ நின்னு பார்த்தீங்க உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க நின்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதிலேயே கூட போட்டிங்லாம் கூட போயிட்டுருந்தாங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து இன்னும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனா தான் வந்து நம்ம மூணார் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து கரெக்ட்டா வந்து என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா கிளம்பிட்டோம். பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா குட்டி குட்டியா ஒரு 2 பெட்டி கடை இருக்குது. அதில வந்து உங்களுக்கு ஜூஸோ, இல்ல வந்து வாட்டர் பாட்டிலோ, இளநீ, ஸ்நாக்ஸு அந்த மாரி ஏதாவது கூட வாங்கிக்கலாம். பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி இன்னொரு கடையும் இருந்துச்சு. அடுத்தது இனி வரப்போறது எல்லாமே இந்த மாரி தான் வந்து வியூ பாயிண்ட் மாதிரியே தான் இருக்கும். சைட் சீயிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த ரூட்ல போகும்போது தெரியாம தூங்கிட்டீங்க அப்டின்னா, இதெல்லாம் மிஸ் பண்ணிருவீங்க. எவ்வளவோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணி வந்து நம்ம இந்த சைட் சீயிங் பார்க்க வரோம். ஸோ கண்டிப்பா தூங்கிராதீங்க. தூங்கி மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ போம்போதே நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டே போங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். சென்னையிலேருந்து நாங்க ட்ராவல் பண்ணி வரும்போதே எங்க கூடயே சேர்ந்து வெயிலும் சேர்ந்து வந்துருச்சான்னு தெர்ல. ஏன்னா அவ்வளோ வெயில் காலையில ஒரு 9, 9:30க்கே. பாரபட்சம் காட்டாம இங்கேயும் வந்து வெயில் அடிக்க தான் செஞ்சுது. நம்மள சுத்தி பச்சை பச்சேன்னு இருக்கிறத வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வெயில் ஒண்ணும் தெரியல. அதேமாரி காத்து வந்து லைட்டா கூலிங்கான ஒரு காத்து அடிச்சுது. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டு. இன்னும் மூணார் போய் ரீச் ஆவறதுக்கு வந்து இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்குது. பட் அப்பவே வந்து கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு சைட் சீயிங்கு, அப்புறமா வந்து வியூ பாயிண்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதோ பாருங்க, செம்மையா இருந்துச்சு பிளேஸ் வந்து பார்க்குறதுக்கு.
டைம் பார்த்தீங்கன்னா 10:30 10:30க்கு நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருக்குது இப்போது. நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம் மூணாறு. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, மூணார் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில வந்து நம்ம வரக்கூடிய ட்ராவல் எல்லாத்தையுமே அங்கேயே நிப்பாட்டிருவாங்க. ஸோ எங்களோட லக்கேஜும் வந்துருச்சு பின்னாடியே அதே வேன்ல. பேக்கு, லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நாங்க புக் பண்ண காட்டேஜுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு தெரிஞ்ச அண்ணா மூலமா வந்து காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம் அவங்க கிட்டயே. அங்க தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம். பட் ஆனா காலைல இறங்குறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால போற வழியே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லியிருந்தோம் ஆட்டோக்கார அண்ணான்ட்ட. அவங்க வந்து ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுறேன். அந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஸ்டாப்பிங் அப்படின்னாக்கா, மூலக்கடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்பிங் நேமு. ஸோ ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, பியூர் வெஜ் ஹோட்டல் தான். ஸோ ரொம்பவே டேஸ்டியா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. 11:30 ஆகுதுங்க டைமு. அப்பவும் பாருங்க இந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நாங்க என்னலாம் ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, பூரியும், தோசையும், ஆனியன் தோசையும் வந்து ஆர்டர் பண்ணோம். பட்டு பூரி வரதுக்குமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. தோசை வந்து அதுக்கு மேலேயும் இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தோசைய கேன்சல் பண்ணிட்டு, பூரியும், வடையும் மட்டும் சாப்பிட்டோம். வடை, பூரி 2மே வந்து சூப்பரா இருந்துச்சு. பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் தான் இது. இதுக்கு சட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கெட்டியாவும், ரொம்பவே சூப்பராவும் இருந்துச்சு. பட் ஆனா பிரைஸ் வந்து கொஞ்சமா காஸ்ட்லியா இருந்துச்சு. நம்ம ஊர கம்பேர் பண்ணும்போது. ஸோ தோசை இல்ல அப்படிங்கிறனால கடைசியா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு காஃபி வந்து சொல்லியிருந்தோம். அந்த காஃபி வர்றது வரைக்கும் இந்த மீன் தொட்டிய வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதே மாரி காஃபியும் வந்துருச்சு. காஃபியும் டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது. செம்மையா இருந்துச்சு. ஸோ இதான் அந்த ஹோட்டல் அன்னபூர்ணி. இப்ப நாங்க எங்க போய் ஸ்டே பண்ண போறோமோ, அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்குறோம் ஆட்டோலயே. ஸ்டே பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து மூணார் டவுன்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது. ஸோ, அதனால அங்கேருந்து இன்னொரு 1/4 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட நாங்க ஸ்டே பண்ற இடத்த போய் ரீச் பண்றதுக்கு ஒரு 12:30 அந்த மாரி டைம் ஆயிருச்சு. முந்தின நாள் 9 மணிக்கு கிளம்பி, நாங்க ஸ்டே பண்ற இடத்த ரீச் ஆவறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் ஆயிருச்சு. ஸோ, இன்னும் இந்த இடத்துலேருந்து நாம மூணார்ல எங்கெங்க போப்போறோம், எந்தெந்த இடத்த சுத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா, பை பை.